இவங்க 5 பேரும் பேக்வர்ட் கிளாஸ் இல்லை, அது புரிஞ்சுக்கோங்க. எப்போ இந்த பேக்வர்ட் கிளாஸுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பின்னாடி இருக்கிறார் தெரிஞ்ச உடனே ஜாதியை தூக்கி போட்டு ஓபிசியா மாறி எஸ்சி எஸ்டி அந்த பிரிவு ஏறி நான் வேணாம் சொல்லி ஓபிசி வந்து கெசட்ல மாத்தி ஓபிசி மாத்த என் இருக்கிற பின்னி அவர்கள் பின்னி அதான் அவரை போட சொன்னேன். ரெண்டாவது வந்து இந்த தம்பி பேசினாரு பிரகாஷ் சொல்லி, அவர் புரட்சி பாரத் கட்சியில் இருக்காரு. இவங்களாம் என் தம்பிக்கு, வேற யாரும் இல்லை, என் தம்பிக்கு தான். இவரு வந்து ஓபிசி இல்ல, ஆனா இருக்கிற பதவியில ரிசைன் பண்ணிட்டு எப்போ நம்ம பின்னாடி இவங்க இருக்கிறாங்க தெரிஞ்ச உடனே நீங்க நான் எனக்கு ஜாதியில மாறலாம் பரவாயில்ல, எனக்கு கமிட்டி கொடுங்க, நான் இங்க ஓபிசிக்காக உழைக்கிறேன்னு சொன்ன வந்து தம்பி தான் என்ன தம்பி. அடுத்து வந்து குமார் இவனும் என் தம்பி தான். இவனும் வந்து ஓபிசி இல்ல, ஆனா 24 நேரமும் ஓபிசிக்காக உழைக்கிற ஒரே தம்பி குமார். அடுத்தது இவன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வெறி இல்ல ஓபிசி மேல, இவனும் ஓபிசி இல்லதான், இவனும் என் தம்பி தான். எப்போ நான் சொல்ல வரேன்னா, அதான் ஒரு விஷயம் சொன்னேன். பாமகனால அன்புமணி ராமதாஸ் சார்னால பேக்வர்ட் கிளாஸ் அது தப்பு, எல்லா மக்களுக்கும் பாதுகாவல் அவரு. இதை தெரிஞ்சுதான் இவங்க வந்திருக்காங்க. அதான் இவங்க கையால நான் அவரை கௌரவ பண்ணேன். இப்போ வந்து இப்போ பொறுமையா சால்வ போடுறவங்க சில விஷயம் கொடுக்குறவங்க கொடுக்கலாம், டைம் இல்லாதவங்க ஐயா வந்து என் ஆஃபீஸ் வர்றாரு அங்கேயும் வந்து தரலாம். பொறுமையா வரணும், ஏறக்கூடாது. நேரமாச்சு, அவங்க தர்மபுரி கல்யாணம் நிறைய விஷயத்துக்கு போறாங்க, வரிசையா போடுங்க, ஒருத்தர வாங்க. நன்றி. அதே மாதிரி வந்து ஐயா பேசும்போது சொன்னாரு, கோமா சொன்னாரு, யார் எந்த அதிகாரி பழி வாங்குறானோ அவன் யாரா இருந்தாலும் என் கையில சொல்லு சார், நான் லெட்டர் தரேன் இருக்காரு. முதல் வேலை அந்த வேலை தான் போ. ஏன்னா இப்ப நான் காத்துட்டு இருக்கேன், இந்த ஒரு தலைவர் கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒரு தலைவர் கிட்ட காத்துட்டு இருக்கேன். அவர் நான் சொல்றது வெக்கப்பட்டேன், அவரே இது ஃபீல் பண்ணாரு. நீ லெட்டர் கொடு, அவனை யாராக கொடு, நம்ம மந்திரி கையில வந்து சொல்லி படித்தரேன்னாரு. அதே மாதிரி என்னுடைய அட்வொகேட்டிக்கு வராங்க, அட்வொகேட்டி கூட ஹானர் பண்ண போறாங்க. எல்லாருக்கும் நன்றி. வரிசையா வாங்க, பொறுமையா போற டைம் நிறைய இருக்கு. நான் இப்ப ஐயா விடுற மாதிரி இல்ல, அவர் நீ புடிச்சு வச்சுக்கிட்டு நானு பொறுமையா பண்ணுங்க, அவசரப்படாத பண்ணுங்க. கிரீமியில 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவானவர்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு அதுக்கு மேல உள்ளவர்களுக்கு அந்த சீட் எல்லாம் ஓபன் காம்படிஷன்ல கொண்டு போகும். இதெல்லாம் நினைச்சு பார்க்கிறப்போ அவ்வளோ கொதிக்கும், அவ்வளோ கோபம் வரும். கோபம் வந்து என்ன பிரயோஜனம்? நீங்க எல்லாம் ஒன்னும் வரமாட்டீங்களே, இவ்வளவோ மக்கள் தொகை இருந்தோம் வரமாட்டீங்களே. நீங்க ஸ்பெசிபிக்கா நீங்க சொல்லல, நான் சொல்றேன் ஓபிசி சொல்லுங்க எல்லாம் வாங்க. அது இன்னொரு என்ன, ஓபிசிக்குள்ளேயே 27 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதுலயே பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. இப்ப ரோஹிணி கமிஷன் விட்டாங்க, நீதியரசர் ரோஹிணி அந்த அம்மா வந்தாங்க 2017 அவங்க 2018 நியமனம் பண்ணாங்க. இப்போ அவங்க ரெக்கமெண்டேஷன் வெளியில வரல, ஆனால் செய்திகள் வந்திருக்கு. இப்போ ஓபிசியில 2633 சமுதாயங்கள் ஜாதிகள் இருக்கிறது ஓபிசியில. அந்த 2633 சமுதாயங்கள்ல வெறும் 10 சமுதாயம் 24.8 விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போறாங்க. வெறும் 10 சமுதாயம். Out of 2633 communities, only 10 communities take nearly 24.9% of the jobs. அடுத்தது 38 சமுதாயங்கள் இன்னொரு 25.2 விழுக்காடு எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது 102 சமுதாயங்கள் இன்னொரு 25.7 விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போறாங்க. அடுத்தது 537 சமுதாயங்கள் 22.5 விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போறாங்க. ஆக நீங்க பாத்தீங்கன்னா 2633 ஓபிசில 656 சமுதாயங்கள் 97.5 விழுக்காடு இடத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. மீதி இருக்கிற கிட்டத்தட்ட 1977 சமுதாயங்களுக்கு வெறும் 2% தான். அந்த 1977 சமுதாயங்கள்ல கிட்டத்தட்ட 987 சமுதாயங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல, யாருக்கும் இடமே கிடைக்கல.
இது ஒரு பக்கம் இருக்கு. ஓபிசிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே ஏன்னு சொல்ல உங்களுக்கு தெரியணும். அதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் உள்ள இருக்குது. நம்முடைய தனசேகர் சொன்னார் பாரு, ரயில்வே அதாவது இதுல இந்த ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் எல்லாமே 2 மடங்கு ஆயிடுச்சு. பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாம் 3 மடங்கு ஆயிடுச்சு. வேலைகள் எல்லாம் 3 மடங்கு அதிக வேலை பண்ணும். ஆனா இதுல கிட்டத்தட்ட 40 விழுக்காடு 50 விழுக்காடு இதுல பற்றாக்குறை இருக்கிறது. ஏன்னா புதிய பணியாளர்களை அவர்கள் தேர்வு செய்வதை ஒரு பாலிசி எடுத்திருக்காங்க. எந்தெந்த இடம் இருக்குது அதுல வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்ல டெம்பரரி பணியாளர்கள் அப்படி எல்லாம் செய்யறதுல இது வந்து யார் அதிக பாதிப்புன்னு தெரியல, ஓபிசி மாதிரி. இதனால அதிக பாதிப்பு ஓபிசி தான். ஆனா இதெல்லாம் தொடர்ந்து பேசணும். 2000 அரசியல் பேசக்கூடாது. 2004 எங்களுக்கு நீங்க 7 எம்பி கொடுத்தீங்க. எவ்வளவோ செஞ்சோம். இன்னைக்கு ஒரு 5 எம்பி கொடுத்திருந்தாங்கன்னா இதெல்லாம் கிழிச்சிட்டு இருப்போம். நாடாளுமன்றத்தில் எல்லா அமைச்சர்களும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் இது நான் ஒரு குறையா சொல்லல, ஒரு செய்தியா சொல்றேன். அது ஒரு ஆனந்தம் இருக்கு. உண்மையா உழைக்கின்றவர்களை தேர்வு செய்யுங்கள். உண்மையா மக்களுக்கு உழைக்கின்றவர்களை தேர்வு செய்யுங்கள். ஏதோ சும்மா வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போட்டு அவங்க யாரும் போய் அங்க போய் டெல்லியில பேசுறத விட தெரியறத விட இல்லை, என்ன பேசணும் கூட தெரியாது. அது பிரச்சனை விட தெரியாது. என்ன சொல்றாருல்ல தனசேகர் சொல்றாருல்ல, அது என்ன பிரச்சனை தெரிய போறது. இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய 12 கோரிக்கைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் தான். இது எங்களை பொறுத்த வரைக்கும் புதுசு கிடையாது. பாட்டாளி கட்சி உங்க 12 கோரிக்கையில நாங்க எப்பயோ இதை எடுத்து செய்யணும், நடைமுறைப்படுத்தணும் போராடிட்டு தான் வரோம். அதனால இது உங்க கோரிக்கைகள் மட்டுமல்ல, இது என்னுடைய கோரிக்கைகள், எங்களுடைய கோரிக்கைகள், எங்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள், எங்கள் மருத்துவர் ஐயாவுடைய கோரிக்கைகள். இதை உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் என இதை நிச்சயமாக முயற்சின்னு நான் சொல்ல மாட்டேன். இது போராட்டங்கள் நடத்தணும். போராட்டம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். ஏன்னா எங்க வாழ்க்கையே போராட்டம் தான். சொல்லியிருக்கிறேன் எங்க ஐயா 6 இடஒதுக்கீடுகள் இங்க 87 போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட 21 உயிர்கள் ஒரே நாளில் இழந்தோம். அந்த வாரத்தில் கிட்டத்தட்ட 29-30 உயிர்கள் அந்த வாரத்தில் மட்டும் இழந்தோம். அந்த இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு 100கணக்கான உயிர்களை இழந்திருக்கிறோம். எம்பிசின்னு ஒன்று உருவாக்கி எங்களுடைய மருத்துவர் ஐயா எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ். அதன் பிறகு அருந்ததிகளுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று பல போராட்டம் நடத்தி அதை பெற்றுத் தந்தது மருத்துவர் ஐயா. அதே போன்ற சிறுபான்மை மக்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கீடு 3.5 விழுக்காடு ஒதுக்கீடு எத்தனையோ போராட்டம் செய்துதான் கலைஞர் அவர்களை கொடுத்தாரு. கலைஞர் ஆட்சியில் கொடுத்தாங்க. போராட்டம் கொடுத்திருக்காங்க, கிடைச்சிருக்காரு. அதன் பிறகு நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா மெடிக்கல் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகள் அவர்கள் இடஒதுக்கீடு கிடையாது எஸ்சி எஸ்டிக்கு. அது பல போராட்டங்கள் செய்து ஐயா சொல்லி போராட்டங்கள் செய்து போராட்டங்கள்லாம் என்ன என்னுடைய துறையில் நான் அமைச்சர் ஆனாலும் நான் 1 ஆண்டு காலம் போராடினேன். அதற்கு என்னுடைய அதிகாரிகள் ஒத்துக்கல. அதை மீறி ஃபைல்ல எழுதின ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இதற்கு நான் பொறுப்பு ஃபைல்ல எழுதுனேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய செயலாளர்கள்லாம் ஓஹோ இவன் விடமாட்டான்டான்னு சொல்லிட்டு தான் ஒரு வழி இல்லாம போய் அப்புறம் அணுகுமொழி உச்ச நீதிமன்றம் போய் பண்ணோம். 2008 முதல் முறையாக ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல மெடிக்கல் எக்ஸாம்ல எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு வழங்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த 27 விழுக்காடு கல்வியில வேலை வாய்ப்புல விபி சிங் கொண்டு வந்துட்டார். கல்வியில 2004 நாங்க யூபிஏ கவர்மெண்ட் ஐக்கிய முற்போக்கு அரசுல இருந்தோம். கட்சி ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சது. சோனியா காந்தி அம்மையார்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், என்னன்னா கல்வியில 27 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி ஆல் இந்தியா லெவல் நம்ம சரின்னு சொன்னாங்க. பிறகு 2 ஆண்டு காலம் ஆகியும் அதை நடைமுறைப்படுத்தல. அன்னைக்கு யூபிஏ மீட்டிங் நடக்குது டெல்லியில காலையில். அந்த யூபிஏ மீட்டிங்ல பிரணாப் முகர்ஜி அவர்களும் சிதம்பரம் அவர்களும் அந்த யூபிஏ மீட்டிங்ல கல்வியில ஓபிசிக்கு இடஒதுக்கீடுலாம் கொடுக்க முடியாது, கஷ்டம், இந்த ஆண்டுலாம் கொடுக்க முடியாதுன்னு அந்த மீட்டிங்ல சொன்னாங்க.
உடனே ஐயாவுக்கு கோவம் வந்து அந்த பேப்பர்லாம் வெளியில் எடுத்து எழுந்து நின்று, மேடம் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கூட்டணி சேர்ந்தோம், கொடுக்க முடியலன்னா நாங்க கூட்டணி விட்டு வெளியில ஏறுறோம். அன்னைக்கு காலையில் நடக்குது. அப்படியே எல்லாம் பரபரப்பாக அமைதியா இருந்தது. யூபிஏ மீட்டிங்லாம் இருக்கிற எல்லா தலைவர்களும், பிரதமர்ல இருந்து சோனியா காந்தி அம்மையார், சரத் பவார்ல இருந்து லாலு, முலா எல்லாமே இருக்கிறவங்க கூட்டணி கட்சிகள். பிறகு சோனியா காந்தி அம்மையார் ஐயா பார்த்து, டாக்டர் ராமதாஸ் ப்ளீஸ் 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 சிட் டவுன், we will definitely discuss and we will meet again this evening. அப்புறம் சாயங்காலத்துக்குள்ள மறுபடியும் எல்லாம் ஐயா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்றாரு. இங்க கலைஞருக்கு ஃபோன் பண்றாரு, அங்க ஃபோன் பண்றாரு, அப்புறம் கம்யூனிஸ்டுக்கு ஃபோன் பண்றாரு, முலாயம் லாலு எல்லாத்துக்கும் பேசி கீசி எப்படியாவது நீங்க ப்ரெஷர் பண்ணுங்க சொல்லி இல்லிக்கு போட்டு, அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் விவாதம் நடக்குது. விவாதம் நடந்து அவசியம் கொடுத்து தான் ஆகணும்னு சொன்ன உடனே பிறகு அந்த கூட்டத்தில் ஏத்துக்கிட்டு அந்த ஆண்டிலிருந்து இந்திய அளவிலே ஓபிசிகளுக்கு கல்வி நிலையங்கள் 27 விழுக்காடு வழங்கப்படும் என்று அந்த யூபிஏ மீட்டிங்ல தீர்மானம் போட்டாங்க. நினைச்சு பாருங்க, ஐயா அந்த கூட்டத்தில் இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் ஓபிசிக்கு கல்வியில் 27% வந்திருக்காரு, 100% வந்திருக்காரு. அதை நான் எழுதி வேணா எங்க வேணா அடிச்சு சொல்லுவேன், வந்திருக்காரு. எத்தனை பேருக்கு தெரியாது. இப்படி 86 வயதுல இன்னும் இந்த மக்கள், அடித்தள மக்கள், அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள், எல்லா மக்களுக்காக இன்னைக்கு போராடக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இதை நான் சொல்லி ஆக வேண்டும். அவர் வழியிலே நாங்கள் வந்தவர்கள். நிச்சயமாக உங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்டு எடுப்போம், மீட்டு தருவோம். இது எங்களுடைய கடமை, எங்களுடைய கடமை. இந்த பாலு சொன்னார் பாரு, உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாங்க, நானே கேஸ் போடுறேன். இதை சரியா நானும் அப்சல் கிட்ட சொன்னேன், இது மாதிரி இப்போ நிர்வாகிகள் அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே பண்ணுறாங்க, இங்கே பண்ண டிஓபிடியிலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. கொடுங்க எனக்கு லெட்டர், நானே எழுதுறேன், அமைச்சருக்கு எழுதுறேன், இங்கே ஜிஎம் எல்லாத்தையும் நானே எழுதுறேன். ஒரு 2-3 லெட்டர் எழுதுனா இவங்க பயப்படுவாங்க. எல்லாம் யாரும் கேட்கலன்னா யாரும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சொல்லுங்கள் யார் யாரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்னன்னு சொல்லுங்கள். லெட்டர்லாம் எழுதுகிறோம், அங்கே எழுதி போடுறோம், எல்லாம் பிரச்சனைலாம். அதனால் இதெல்லாம் நிச்சயமாக மனதில் கொண்டு எல்லோரும் வாருங்கள், ஒன்று வாருங்கள். நம்முடைய பாலு அவர்கள், ஏகே மூர்த்தி அவர்கள் சொன்னது போன்று ஒரு பெரிய அளவில் போராட்டம், எப்படியாவது ஒரு 20-30 பேர் தட்ட முடியுமா? உங்களுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்த்து பண்ணுங்க, எல்லாம் வாங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டு. ஏன்னா இதை இங்க நீங்க பண்றது செய்ய பார்த்துட்டு அடுத்தது மகாராஷ்டிராவில் நடத்தணும், அடுத்து ஒரிசால பண்ணணும், அடுத்தது பெங்காலில் பண்ணணும், அடுத்து கர்நாடகாவில் பண்ணணும், அங்கே பண்ணா நம்ம என்ன பண்ணணும் செய்யுங்க. ஏன்னா ஒரு இனிஷியேஷன் எடுங்க. அப்படியே இந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்ததுனா தான் அதுக்கு பிறகு நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று பண்ணால் எதுவும் ப்ரெஷர் இல்லை நமக்கு, நம்ம மட்டும் போயிட்டு இருக்கலாம். இந்த நிலை தான் இன்றும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அதனால் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் அப்சல் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். நான் சொன்னது போன்று நிச்சயமாக சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும். அதற்கு நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கடுமையான உழைப்பை நாங்கள் தருகின்றோம். எங்களுடைய இலக்கு, எங்களுடைய லட்சியம் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும் பட்டாளி மகளிர் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.